உங்களுக்கு தெரியுதாங்க? இந்த பாருங்க ஊசி குத்தி வச்சுருக்கேன் 5, 6 இடத்துல. நல்லா பாருங்க. எங்களுக்கு கண்ணு இருக்குது, எங்களுக்கு கண்ணு தெரியுது. இந்தா மறுபடியும் குத்துறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தடுப்பூசியில் ஊசி குத்துனா அடையாளம் தெரியாதுன்னு? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? 10 தடவை 20 தடவை குத்துறேன். பார்க்க தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்தா ஆ சரிதானே? பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. அதனால் நீங்கள் பாட்டில் விட்டு அடிச்சுட்டு போகிறீங்க. இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், விவசாயிகள்னா எல்லாமே விவசாயி தான். மனசாட்சியே இல்லாமல் இந்த ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அதை கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்து அதில் வர சளியில் தான் வாழ்கிறாங்க. அவங்க வயிற்றுல அடிக்கணும். இந்த கோடீஸ்வரங்க கலர் கலராக தண்ணியில் ஊற்றி போத்தலில் அடைச்சி கொடுக்குறாங்க. அவங்க வயிறு வளரணும், அவங்க கொடி கட்டி பறக்கணும், கோடீஸ்வரனாகவே ஆகணும். ஏழைகள் ஏழையாகவே இருக்கணும், நீங்கள் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏழை மக்கள் உங்களை எதிர்த்து கேட்க மாட்டாங்கன்னு இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்த இதில் கலப்படம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அதெல்லாம் கேட்டால் உங்களை செருப்பால் அடிப்பான், உங்களை உத்தியோகத்துலேருந்து விலக்கிடுவான். ஏன்னா அவனுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பலம் இருக்குது, ஆள் பலம், அதிகார பலம். அதனால அவங்களோட கலப்படம்லாம் வெளியில் சொன்னால் உங்களுக்கு கையில் காசு கிடைக்காது. அவங்க கொடுக்குற 10 வாங்கிக்கிட்டு எல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க, விற்கிறதுக்கு அனுமதி பத்திரம் கொடுப்பீங்க. இந்த விவசாயிகள் இயற்கையாக விளைய வச்சு கஷ்டப்பட்டு பொதுமக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அதில் வர 10, 20 ரூபாய சாப்பிட்றாங்க. அதுலேயும் வியாபாரிகள் கொள்ளையடிக்கிறாங்க. விவசாயிக்கிட்டேருந்து 15 ரூபாய்க்கு வாங்கி இந்த வியாபாரிகள் 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது இலங்கையிலே நடக்குது. நுவரெலியாவில் மரக்கறி கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. 5 ரூபா 6 ரூபா, கூடுனது 20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க 1 கிலோ. அதே மரக்கறியை கொழும்புல போயிட்டு கேட்டால் 100 ரூபா 150 ரூபா 70 ரூபா 80 ரூபாய்க்கு போகும். இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாம் இந்த ஏழைகளுடைய வயிற்றுல தான் அடிக்கிறீங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இன்ஷா அல்லாஹ்.